ஹாய் ஆல், வெல்கம் அவர் கலர்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பிரியாணி பிரிஞ்சால் கிரேவி. அதுதாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா அதில் கிரவுண்ட் நட்டு, செசமி சீடு இதெல்லாம் நம்ம சேர்றதுனால, ப்ளஸ் நல்லெண்ணெயிலேயே நம்ம குக் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வாங்க கேஸ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம பிரிஞ்சால் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சுத்தமாக வச்சுருங்க. கடாய் காயட்டும். அதில் பிரிஞ்சால் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி தான் யூஸ் பண்ணணும், பண்ணினா தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா வரும். கடாய் நல்லா காயட்டுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு, 50 ml அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் தாளிப்பு பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், சீரகம், வெந்தயம், கடுகு இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வெடித்து வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அது வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்தும் போது கொஞ்சம் நல்ல வாசனையும் கூடுதலாக இருக்கும். நல்லா இது வாசனை நல்லா வரும். ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது ரொம்ப நல்ல வாசனை கமகமன்னு இருக்கும். நல்லெண்ணெய்க்கும் அதுக்கும், நல்லெண்ணெய் எப்போவுமே கொஞ்சம் சூடுபடுத்தின உடனே கொஞ்சம் நுரைச்சிட்டு வரும். ஸோ அதோட இயல்பு அது. நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டயத்தில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். முழுசாகவே போட்டுக்கலாம். வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி கொடுக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வழங்குறப்ப நல்ல ஒரு வாசனை கிடைக்குது. இந்த டயத்தில் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரிஞ்சால் கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துங்க உடம்புக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம ஒயிட் செசமி சீடும் கிரவுண்ட்நட்டும் சேர்த்துறோம். ஸோ அது ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த டயத்தில் ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப சின்ன தக்காளியாக 2 பழுத்த பழமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய பெரிய சைஸாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் பியூர் சில்லி பவுடர் அது ஒரு டீஸ்பூன். ஏன்னா நம்ம இந்த கிரவுண்ட்நட்டும் எள்ளும் அரைச்சி ஊற்றுறப்ப காரம் கொஞ்சம் மட்டாக தான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா பவுடர் ஒரு சின்ன டீஸ்பூனில், அவ்வளோதான். அப்புறம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நல்லா வதங்கட்டும். அந்த வாசனை, அந்த பொடிகளோட வாசனை எல்லாம் அந்த எண்ணெயில், நல்லெண்ணெயில் சுருளை வதங்கட்டும். இந்த டயத்தில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப முத்தின கத்திரிக்காவோ
விதைகள் நிறையா இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் பார்த்து வாங்கும் போதே கரெக்டாக வாங்கணும். நல்லா கிளறி கொடுக்குறேன். நல்ல வாசனை. எனக்கு பிரிஞ்சால் கிரேவி ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. நான் என் வீட்டில் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. என்னுடைய ஹஸ்பண்டு பையன்லாம் சாப்பிட மாட்டான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டயத்தில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். இல்லை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது இந்த சூட்டுக்கு எல்லாமே சரியாயிடும். நல்லா கிளறி கொடுங்க, அடி பிடிக்காதபடி. இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும், புளி கரைசல் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸு, அதை நான் வந்து நல்லா கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா இந்த புகை ரெடி ஆகுது, அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்குங்க, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டர்மரின் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்து காய் கொஞ்சம் வேகட்டுங்க இதில். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த கலவையை, அரைச்ச கலவையை நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் வேகட்டும், கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த மிளகாத்தூள் பொடிகள், கத்திரிக்காய் எல்லாம் பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா சேர்ந்து கொதிக்குதுங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் எள்ளும் கிரவுண்ட்நட்டும் தனித்தனியாக வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே அந்த கலவையை ஊற்றிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும், புளியோட வாசனை கொஞ்சம் போகட்டும். நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா நல்லா கொதிக்குது. கிளறி விடலாம், நல்லா அடி பிடிக்காமல் கிளறிடலாம். கிளறி கொடுத்துட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்துருச்சான்றதை செக் பண்ணிடுவோம். ஒரு 60% வெந்துருச்சு, குக் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஒன்று சேர்த்து போல் எல்லாம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அந்த தக்காளி அங்கே இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆயில் பிரிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 2 ஸ்பூன் போட்டோம் இல்லைங்களா, கிரவுண்ட்நட்டும் வெள்ளை எள்ளும் தனித்தனியாக வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அதை நம்ம அதில் சேர்த்துடலாம். பிரிஞ்சாலில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சமான தண்ணி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரை இது பண்ணி அலசி அதில் ஊற்றிடுவோம். நிறைய தண்ணி வைக்கக்கூடாதுங்க, அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வச்சுட்டு அப்புறம் காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் இது வந்து கிரேவி, ஓகே. அதனால் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம அடி பிடிக்காத மாதிரி அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி கொடுப்போம். கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சிம்மில் 1 மினிட் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நம்ம ஊற்றின வாங்க 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆயில் எல்லாம் வந்து மேலே அப்படியே
வந்திருக்கும். ஏன்னா சிம்லியே இருக்கிறதுனால மேலையெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இது எப்படி நம்ம பதம் தெரிஞ்சுக்கிறதுன்னா, இப்போ நம்ம அந்த மரக்கரண்டியை வந்து நம்ம கிளறும் போது அடி பிடிக்காமல் அட் த சேம் டைம் கரண்டி வந்து கீழே வானலை அப்படியே காட்டும் போது அந்த ஆயில் பிரிஞ்சு அதுக்குள்ளே வரணும். ஸோ இதுதான் பதம். நல்லா வெந்துருச்சு, நல்ல பதத்துக்கு வந்துருச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, உப்பு அகைன் செக் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை மட்டும், பச்சை கருவேப்பிலையை மேலே போட்டுடலாம். மேலே தூவி விட்டுட்டா அந்த ஒரு ஹீட்டுக்கு இந்த கறி லீவ்ஸோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இறங்கும் போது. குழையாமல் பார்த்துக்கணும் கத்திரிக்காய். வாங்க, கத்திரிக்காய் கிரேவி ரெடி